என்னடா விதைகள் போட்டது இவ்வளோ சீக்கிரம் பூக்கள் பூத்துருச்சேன்னு ஏமாந்துடாதீங்க. இது எல்லாமே புத்தம் புது செடிங்க. விதை போட்ட நேரமாக என்னன்னு தெரில. நான் எப்போ விதை போட்டாலும் தொடர் மழை அந்த விதைகள் எனக்கு பெருசாக ரிசல்ட் கொடுக்காமையே வேஸ்ட் ஆகிடுதுங்க. மன வருத்தத்தோடு இருந்த செடிகளை காலையில் கீழே போய் பார்த்துட்டு விதைகள் எல்லாமே அப்படியே மழை நீரில் சாஞ்சு போய் பாதி அழுகியே போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லா தொட்டிலையுமே இருந்தது. அதை பார்த்துட்டு வேதனையில் இருக்கும்பொழுது மாட்டு வண்டியில் செடிகள் போனாங்க. சரி, செடிகள் வாங்க வேண்டாம்னு நினச்சாலும் செடியை பார்த்தா விட முடியல. இந்த கவலையிலேயே நேராக கூப்பிட்டாங்க. செடிக்காரங்களாம் வந்தாங்க. செடியெல்லாம் என்ன விலைன்னு கேட்டேன். வாங்க, எப்போவுமே வாங்குறவங்க தானே வாங்கணும். செடிகள் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு விதைகள் போட்டதுன்னு. இந்த சைடு இருந்ததெல்லாம் அழுகி போயிடுச்சு, ஒரு சைடு மட்டும் சாஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த வேதனையில் அப்புறம் போய் செடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 துளுக்க சாமந்திங்க, அப்படியே 3 நந்தியாவட்டை, 1 ஒத்த இதழ் 2 அடுக்கு, அப்படியே 4 பால்சம் செடி, அப்படியே 4 செம்பருத்தி செடிங்க. அப்படியே இப்போ சும்மா எல்லாமே அப்படி வச்சுருக்கேன்னு மண்ணெல்லாம் போடலை. உங்கள் பார்வைக்காக நம்ம தொட்டியில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நான் மொத்தம் 17 செடி வாங்கியிருந்தேங்க. 4 செம்பருத்தி செடி, 1 ஜிமிக்கி செம்பருத்தி சிகப்பு கலர். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு செடி இருந்தது, இருந்தாலும் இன்னொரு செடி வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் கிடச்சிடுச்சுங்க. அப்படியே 1 ஆரஞ்சு கலர் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே பூக்களோட செடி, அதையும் வாங்கிட்டாங்க. இந்த தொட்டியில் ஒரு நந்தியாவட்டையை நட்டுட்டேன். அப்புறம் 2 கலர் என்ன கலர்னு தெரியலங்க. அவங்க எப்போவுமே சொல்கிறது ஒரு கலர் இருக்கும், ஆனால் நமக்கு பூக்கும்பொழுது வேறு கலர் இருக்கும். அதனால் மஞ்சள் கலரு ஆரஞ்சு கலர்னு சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் எந்த கலராக இருந்தாலும் சரிங்க. இப்போ நம்ம தீபத்துக்கு கார்த்திகை பூஜைக்கு நமக்கு பூக்கள் தேவை இருக்குது. அதனால் சரி, எந்த கலர் கிடைச்சாலும் சரி நம்ம வாங்கி வைப்போன்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. 17 செடியுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் இவ்வளோ விலை குறைவில் கொடுத்ததே கிடையாது. நான் பல தடவை வாங்கியிருந்தாலும் இந்த தடவை பெஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க. நம்ம பல்லாவரம் சந்தையில் கிடைக்கிற அதே ரேட்டு வீட்டு வாசலில் கிடச்சிது. செம்பருத்தி செடியெல்லாம் இது வரைக்கும் நான் 100 ரூபா, 120, 150ன்னு தான் வாங்கியிருந்தேன். வெறும் 60 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க செம்பருத்தி செடி. பால்சம் செடி எல்லாமே 1 50 ரூபான்னு, அதுவும் துளுக்க சாமந்தியும் ஒரு செடி 50 ரூபான்னு அதுவும் வாங்கியிருந்தேன். நந்தியாவட்டை 2 செடி 50 50ன்னு கொடுத்தாங்க. கடைசியாக சேஞ்ச் இல்லைன்னு ஒரு செடி 30 ரூபா கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் நான் 17 செடி நேற்று வாங்கியிருந்தேன். ஆனால் அதிகபட்சம் செலவாகலைங்க. நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் அந்த பால்சம் பூவும் துளுக்க சாமந்தியை தவிர எந்த செடியிலையுமே, செம்பருத்தி செடியில் புதுசுலேயும் சரி மொட்டுக்களோடு தாங்க நேற்று வாங்கியிருந்தேன். காலையில் பார்த்தா மொட்டுக்களை காணும், வெறும் செடி தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் பூக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆசையாக பார்த்தா அந்த மொட்டுக்கள் இல்லாமல் செடிகள் வெறுமனை இருந்தது. பால்சம் செடியில் நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி எனக்கு செடி முழுவதுமே விதைகள் இருக்குங்க. பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம செடிகள் நிறைய செடி வரதோ இல்லையோ இந்த விதைகளை போட்டே நம்ம மறுபடியும் உருவாக்கிடலாம். செடிகள் எல்லாமே விதைகளோடு தான் வாங்கியிருந்தேன். ஒரு செடியில் மட்டும்தான் விதைகளில், 4 செடியில் 3 செடி விதைகள் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த விதைகள் உபயோகம் பலருக்கு பயன்படும் நினச்சிட்ருக்கேங்க. பார்க்கலாம். இப்போ என்னுடைய தோட்டம் எனக்கு சேலஞ்சாக தாங்க நடந்துகிட்ருக்குது. நான் எது எதிர்பார்க்குறேன், ஜாதி செடி மறந்துட்டேன் பாருங்கள். ஜாதி செடி 2 வாங்கியிருந்தேன். மொத்தம் 17 செடியில் 4 செடி செம்பருத்தி, 4 செடி பால்சம், 2 செடி ஜாதி, 3 நந்தியாவட்டை, 2 துளுக்க சாமந்திங்க. மொத்தம் 17 செடி. தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள்.